மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 6 பணசந்தை என்ற பாடத்துக்கு உண்டான ப்ரிப்பேர்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குருவினா. குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 38. அதுல வைப்பு சான்றிதழ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும் 38வது பக்கத்துல. அதுல கீழே 1 2 3 4 5 6 இங்க இருந்து ஆரம்பிச்சு கொண்டிருக்கும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா ஒன்றுக்குரிய விடை. 2, அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 39. 39வது பக்கத்துல மேல இருந்து கீழே 2வது பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? விடை பக்கம் எண் 40. அதுல கடைசி பேரா, இந்த பக்கத்துல லாஸ்ட் பேரா ஏலம் விடுதல் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 3க்குரிய விடை. அடுத்ததா பாருங்க, மாற்றம் என்பதன் பொருள் யாது? விடை பக்கம் எண் 40. 40வது பக்கத்துல கீழே இருந்து லாஸ்டுக்கு முந்தின பேரா மாற்றம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 4வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததா சிறுவினாக்கள். இந்த சிறுவினாக்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது 3 பாயிண்ட் மட்டும் எழுதுனா என்னது அப்படின்னா போதும். பெருவினால 5 பாயிண்ட் எழுத போறீங்க, சிறுவினால 3 பாயிண்ட் எழுத போறீங்க. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? விடை பக்கம் எண் 38. உங்க புக்கில் 38ஆம் பக்கத்துல ஸ்டார்டிங்ல கருவூல ரசீது கட்டி இருக்கும். அதுக்கு கீழே பொதுவான இயல்புகள் இருக்கும். அதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 5 பாயிண்டே மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 2, பண சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? விடை பக்கம் எண் 37. அதுல பண சந்தையின் பங்கேற்பாளர்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்ல மொத்தம் 10 பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. சிறுவினா 3, கருவூல ரசீதின் வகைகளை விவரி. விடை பக்கம் எண் 38. 38வது பக்கத்துல கருவூல ரசீதின் வகைகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். சரிங்களா? அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 3க்குரிய விடை. அடுத்ததா வணிக ரசீதின் வகைகளை விவரி. விடை பக்கம் எண் 39. அதுல வணிக ரசீதின் வகைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல இருந்து ஆரம்பிச்சு அதே பக்கத்துல வரைக்கும் உண்டு. சரிங்களா? இதுல ஏதாவது 3 தான் நீங்க எழுதுனா போதுமானது. உங்களுக்கு எது நீங்க ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த 3 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இது சிறுவினா 4க்குரிய விடை. அடுத்தா பாருங்க, பெருவினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை விவரி. விடை பக்கம் எண் 36. 36வது பக்கத்துல இருந்து 37வது பக்கம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல நமக்கு எத்தனை வேறுபாடு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது 5 வேறுபாடு எழுதுனா நமக்கு போதுமானது. ஸோ இதுல எந்த வேறுபாடு நீங்க ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த 5 வேறுபாடை எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இது பெருவினா 1க்குரிய விடை. பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவரி. விடை பக்கம் எண் 35. 35வது பக்கத்துல சிறப்பு இயல்புகள் உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதுல டோட்டலா ஒரு 12 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? நம்ம எத்தனை எழுதணும்? ஏதாவது 5 எழுதுனா என்ன செஞ்சது அப்படின்னா போதுமானது. எது ஈஸியா இருக்கீங்களோ அந்த 5 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இது பெருவினா 2க்குரிய விடை.
அடுத்ததா பெருவினா 3 அரசு பத்திரங்களின் இயல்புகளை விவரி. விடை பக்கம் எண் 40. 40வது பக்கத்துல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு டோட்டல் நமக்கு அந்த பக்கம் முழுவதுமே நமக்கு ஒரு 14 பாயிண்ட் இருக்கு. இந்த 14 பாயிண்ட்ல ஆல்ரெடி நமக்கு 2 பாயிண்ட் கூறினாலே வந்துடுது. சரிங்களா? இதுல நம்ம எத்தனை பாயிண்ட் தான் எழுத போறோம்? 5 பாயிண்ட் தான் நம்ம நினைச்சு போறோம் எழுத போறோம். ஸோ ஆல்ரெடி படிச்ச பாயிண்ட் 2 பாயிண்ட், இது போக நீங்க 3 பாயிண்ட் தான் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா படிக்க போறீங்க. ஸோ இதான் பெருவினா 3க்குரிய விடை.